Hello friends, இன்னைக்கு நம்ம வீடியோல கத்திரிக்காய் வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு ரெசிபி தான் நம்ம பார்க்க போறோம். எப்போ ஒரே மாதிரி ட்ரை பண்ணாம கொஞ்சம் அப்பப்போ சீசனுக்கு ஏத்தது போல என்னென்ன பொருள்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நம்ம சேர்த்து பண்ணும்போது ரொம்ப சூப்பராகவும் இருக்கும், நல்ல ஹெல்த்தியாகவும் இருக்கும். வாங்க இப்போ கத்திரிக்காவை வச்சு ஒரு டேஸ்டியான குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சுக்கிட்டு ஸ்டவ் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு குக்கர் நல்லா சூடேறினதும் தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு 10-15 வெந்தயம் வந்து சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக சேர்த்தா கசக்கும், அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். கூடவே 10 பல் பூண்டு சேர்த்துட்டு எண்ணெயிலே லைட்டாக ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கிறேன். இது போல் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 2 தக்காளி பழம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி நீள நீளமாக கட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கி வந்துடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தக்காளியும் சேர்த்து நல்லா கொஞ்சம் வெந்து மசிஞ்சு வர வரைக்கும் நான் வதக்கிட்டேன். இப்போ இது கூட கத்திரிக்காவை சேர்த்துக்க போகிறேன். உங்களுக்கு எந்த கத்திரிக்காய் கிடைக்குதோ அந்த கத்திரிக்காய் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்தீங்கன்னா பச்சை கத்திரிக்காய் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். கிட்டத்தட்ட 300லேருந்து 350 கிராம் அளவுள்ள பச்சை கத்திரிக்காய் தான் நான் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி மெல்லிசாக நீள நீளமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். சமைக்கிற வரைக்கும் தண்ணியிலே போட்டு வைங்க, அப்போ தான் கலர் வந்து மாறாமல் இருக்கும். கத்திரிக்காவை சேர்த்துட்டு எண்ணெயிலே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கும் போது டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கத்திரிக்காவை 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இது கூட வேர்க்கடலை சேர்த்துக்க போகிறேன். இப்போது வேர்க்கடலை சீசன் அப்படிங்கிறதுனால பச்சை வேர்க்கடலை நமக்கு ஈஸியாக கடைகளில் வந்து கிடைக்கும். இந்த பச்சை வேர்க்கடலையை குக்கரில் சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு டைம் வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காயோட சேர்த்து நம்ம வேக வைக்கும்போது கரெக்டாக வெந்திருக்கும். ஒரு 100 கிராம் அளவுள்ள வேர்க்கடலையை வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த வேர்க்கடலையும் சேர்த்துட்டு லைட்டாக கலந்து கொடுத்துட்டு தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் வந்து சேர்க்க போகிறேன். வீட்லேயே அரைச்ச மிளகாய்த்தூள். நம்ம சேனலில் ஏற்கனவே மிளகாய்த்தூள் எப்படி அரைக்கணும்னு சொல்லிட்டு வீடியோவும் போட்டிருக்கும். அந்த வீடியோவும் நீங்கள் போய் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 2 டீஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்துட்டு 1 நிமிஷத்துக்கு நல்லா இந்த மசாலா சேர்த்து கலந்து கொடுத்துக்கலாம். எல்லா மசாலையும் சேர்த்து நல்லா வதக்குனதுக்கப்புறம் புளி கரைசல் சேர்த்துக்கிறேன். பாதி எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளி எடுத்து தண்ணியில் நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த புளி கரைசலை சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துட்டு நான் வந்து குக்கர் மூடி போட்டு மூடி வச்சுட்டு குக் பண்ணிக்கிறேன். கரெக்டாக 2 விசில் விட்டு எடுத்தால் போதும். கத்திரிக்காய் நல்லா வெந்து வந்துடும். அதுக்கு மேலே நம்ம விசில் விட்டோம்னா கத்திரிக்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப குழஞ்சிரும். அதனால தான் நான் முன்னாடியே வந்து வேர்க்கடலையே ஒரு டைம் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். விசில் வெயிட்டும் குறைஞ்சிருச்சு. கத்திரிக்காய் நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நான் திரும்பவும் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கிட்டு ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நான் கொதிக்க வச்சு எடுக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம குக்கரில் செய்யும்போது செஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு 2-3 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுக்கும்போது குழம்பு வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2-3 நிமிஷத்துக்கு கொதிக்க வச்சதுக்கப்புறமா நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் டேஸ்டியாக கத்திரிக்காய் வேர்க்கடலை போட்டு ஒரு சூப்பரான குழம்பு ரெசிபி ரெடி பண்ணியாச்சு. சாதத்தோடு பிசைஞ்சு சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் உங்களோட வீட்டில் இது போல் குழம்பு செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.